வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கொன்றால் பாவம் திரைப்படத்தின் விமர்சனம். கொன்றால் பாவம் படத்தில் சந்தோஷ் பிரதாப், வரலட்சுமி சரத்குமார், சார்லி, ஈஸ்வரி ராவ், சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கொன்றால் பாவம் படத்துக்கு செழியன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தயாள் பத்மநாபன். கொன்றால் பாவம் படம் ஏற்கனவே கன்னடத்தில் வசூலில் சக்கை போட்ட படம், தெலுங்கிலும் மலையாளத்திலும் வெற்றி பெற்ற படம். அதைத் தொடர்ந்து தமிழில் இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய தயாள் பத்மநாபன் தயாரித்து இயக்கியிருக்கிறார். இந்த படம் ஒரு வாழ்வியலை சொல்கிற படம் என்று சொல்ல வேண்டும். இயக்குனர் தயாள் பத்மநாபனை பற்றி முதலிலேயே சொல்ல வேண்டும். தயாள் பத்மநாபன் தமிழகத்தில் உள்ள விழுப்புரத்தை சேர்ந்தவர். அவர் கன்னடத்தில் போய் 18 படங்கள் வெற்றி படங்கள் இயக்கியிருக்கிறார். இப்போ கன்னடத்தில் வெற்றிப்பட இயக்குநர்களில் அதுவும் முன்னணி இயக்குநராக திகழும் தயாள் பத்மநாபன் தாய்மொழியான தமிழுக்கு முதல் மொழியில் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் சந்தோஷ் பிரதாப் கதாநாயகன் நடித்திருக்கிறார். ஆள் அழகாக இருந்தாலும் இதற்கு முன்னால் உள்ள படங்களில் சந்தோஷ் பிரதாப் நடிக்க திணறி அல்லது நடிக்க தெரியாமல் பேந்த விழிப்பார். இந்த படத்தில் முதல் தடவையாக சந்தோஷ் பிரதாப் கதாநாயகனுக்குரிய அத்தனை அம்சங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்கு ஒருவேளை இயக்குனர் கூட காரணமாக இருந்திருக்கலாம். எந்த இடத்தில் சிரிக்க வேண்டும், எந்த இடத்தில் கோபப்பட வேண்டும், எந்த இடத்தில் பவ்யமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சந்தோஷ் பிரதாப். இந்த படத்துக்கு பிறகு சந்தோஷ் பிரதாப் முன்னணி கதாநாயகர் பட்டியலில் இடம்பெறுவார் என்று தெரிகிறது. இந்த படத்தில் கதாநாயகி வரலட்சுமி சரத்குமார். நாம் பல படங்களில் வரலட்சுமி சரத்குமாரை வில்லியாக பார்த்துருக்கிறோம். இந்த படத்தில் ஏன் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகன் நடித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த படத்தில் அவர் வில்லியாகவும் தெரிகிறார், வீராப்பாகவும் தெரிகிறார். அதாவது முதிர்கன்னி, 30 வயசுக்கு மேலே உள்ள கதாநாயகி, கதையின் நாயகி. அதனால் வரலட்சுமி சரத்குமாரை போட்டிருக்காரு. வரலட்சுமி சரத்குமாரும் ஆரம்பத்தில் வெடுக்கென்று பேசுகிறார். அதாவது நறுக்கு தெரித்தார் போல வார்த்தைகளை குத்தீட்டியலாக பிரயோகிக்கிறார். ஏன் இப்படி இந்த பொண்ணு கோவப்படுறான்னா, காரணம் என்னென்னா, முதிர்கன்னி, திருமணமாகாமல் வீட்டிலேயே இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தந்தை சார்லி இருக்கிற சொத்தையெல்லாம் தண்ணி போட்டே அழிச்சிடுறாரு. அப்புறமா விவசாயத்திலும் நஷ்டம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக தனக்கு இருந்த சொந்த நிலத்தை இன்னொருவரிடம் கடனுக்கு கொடுத்துவிட்டு அந்த நிலத்திலேயே பயிரிட்டு தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார். வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பம். சார்லியினுடைய மனைவி ஈஸ்வரி ராவ். சார்லி இந்த படத்தில் அருமையான நகைச்சுவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான ஒரு அப்பாவாக, அந்த வறுமை கோட்டு கீழே உள்ள அப்பா குடியார தந்தையாக வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னால் உள்ள படங்கள்லாம் வெறும் நகைச்சுவையாக நடிச்சிருப்பார் சார்லி. இந்த படத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர விருதுக்குரிய அத்தனை அடையாளங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் சார்லி. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, சுப்பிரமணிய சிவாவின் அந்த சாராய கடையில் நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவார் சிவாஜி. ஆனால் இன்றைக்கி ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் இந்த குடிகாரன் சத்தியம்லாம் விளங்காது, உருப்படாதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாளை குடிக்க மாட்டேன்னு சொன்னவர் குடிச்சிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். அப்புறம் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிந்த பிறகு வீட்டுக்கு ஓடி போவார். அந்த அதிர்ச்சியான தகவல் என்னங்கிறத படத்துலையும் சொல்லலை, நாமளும் சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி ராவ் ஏற்கனவே ரஜினியுடைய மனைவியாக முத்திரை வைத்திருப்பார். இந்த படத்தில் சார்லியுடைய மனைவியாக மிக அற்புதமாக அந்த பாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார். என்ன காரணம்னா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி சந்தோஷ் பிரதாப்பை எப்படியாவது கொல்லணும் அப்படி என்று ஈஸ்வரி ராவும் வரலட்சுமி சரத்குமாரும் பிளான் பண்ணுவாங்க. அதாவது தாய் மகளும் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வரலட்சுமி சரத்குமார் அதில் உறுதியாக இருப்பார். என்ன இருந்தாலும் பெற்ற வயிறு தாய் என்ற பொழுது அவனை ஒரு மகனாகவே பாவிப்பார் ஈஸ்வரி ராவ். அதனால் அவர் கொல்றதுக்கு மனசில்லை, விஷம் வைக்க மறுத்து விடுவார். ஆனால் விடாப்பிடியாக வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய நினைத்ததை நிறைவேற்றி விடுவார். வரலட்சுமி சரத்குமாரெல்லாம் கொடூரக்காரியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல சந்தோஷ் பிரதாப்பை அப்படி நூல் விடுவார். அதாவது காதலிப்பவருக்கு அந்த சேலையை மேலே தூக்குவார்.
பலார்னு கன்னத்தில் விடுவார் சந்தோஷ் பிரதாப். நான் இந்த வீட்டில் ஒரே ஒரு நாள் விருந்தாளியாக வந்திருக்கேன், என்னைய என் பேரை கெடுக்க பிளான் பண்ணுறியான்னு சொல்லி போட்டு தள்ளிடுவார். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்காத பாரு. அந்த இடத்துல சந்தோஷ் பிரதாப்பும் பிரதமாதமாக நடித்திருக்கிறார், வரலட்சுமி சரத்குமாரும் பிரதமாக நடிச்சிருப்பார். தன்னுடைய தவறை உணர்ந்து கண்ணீர் விடுகிற கட்டம் வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது. மதுக்கடை அதிபராக வரும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த மதுக்கடையிலே எம்ஜிஆர் படத்தை போட்டிருப்பார். எம்ஜிஆர் படத்தை போட்டது என்னடான்னு பார்த்தா, சார்லி இப்போ வசனம் பேசுவார், நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தானடா கடையை திறந்து விட்டுருக்காரு தலைவர் அப்படிம்பார். ஏன்னா மூடிய கடைகளை மறுபடியும் திறந்தார் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது. சுப்பிரமணிய சிவா மிக அருமையாக பாந்தமாக நடித்திருப்பார். ஒரு மதுக்கடை அதிபர் எந்த அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு சுப்பிரமணிய சிவா ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு செழியன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம், அந்த இடத்துல ஒரே ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் செழியன். அந்த கிராமத்தில் என்ன நடக்கும், மதுபாரில் என்ன நடக்குங்கிறத அந்த காட்சியினுடைய அழுத்தத்தை நம்ம மனதில் பதிய வைக்கிறார் செழியன். அதுக்காக அவரை பாராட்டியாகணும். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். பிரமாதமான பாடல்கள், பாடல் வரிகளை தெளிவாக காட்டும் அளவுக்கு ஒரு 4-5 மாண்டேஜ் சாங் இருக்குது, பிரமாதப்படுத்தியிருக்கிறார் சாம் சிஎஸ். பின்னணி இசையிலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ். இந்த படம் சாம் சிஎஸ்க்கு பெயர் சொல்லும் படமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தயாள் பத்மநாபன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே இதே கதையை தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் வெற்றி படமாக்கி இருக்கிறவர். இப்போ இந்த படமும் ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்திருக்கு. அதாவது சில படங்கள் வந்து பொழுதுபோக்கு படங்களாக இருக்கும், சில காமெடி படங்களாக இருக்கும், சில ஆக்ஷன் படங்களாக இருக்கும். இந்த படத்தில் காமெடியும் இருக்குது, வாழ்வியலும் இருக்குது, மிகப்பெரிய அதிரி புதிரியான சஸ்பென்ஸும் இருக்குது. நான் அந்த சஸ்பென்ஸை சொல்ல முடியாது. நீங்கள் அந்த சஸ்பென்ஸை பார்த்த உடனே படம் பரபரன்னு போயிடும். அதாவது இப்படி ஒரு விஷயமா, இப்படி ஒரு சஸ்பென்ஸா என்பது கடைசி காட்சியில் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் படங்கள், அது மட்டும் இல்லை, வாழ்வியலை சொல்லுகிற ஒரு தரமான படங்கள் சினிமாவில் ஓடணும். அப்போ தான் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகும். எனவே தயவு செய்து கொன்றால் பாவம் படத்தை தியேட்டரில் குடும்பத்தோடு சென்று பார்த்து சந்தோஷத்தை அனுபவியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.